பெரியார் கல்வி விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற பெரியாரின் 147வது பிறந்தநாள் விழா கூட்டத்தின் தலைவர், இந்த அமைப்பினுடைய தலைவர் அன்புக்குரிய தோழர் தமிழ்மணி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு சிறப்பானதான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்கள் அன்புக்குரிய தோழர் முனைவர் சந்திரவள்ளி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் முருகன் அவர்களே, இவருடைய கல்வி விழிப்புணர்வு இயக்கத்தின் தோழர்களே, வரவேற்புரை ஆற்றி இருக்கிற எங்கள் அன்புக்குரிய அண்ணன் ஆர்பிஎஸ் அவருடைய இளவர் அன்பு மகன் ஆர்பிஎஸ் விஜய் அவர்களே, வருகின்றிருக்கிற பெருமக்களே, உங்கள் அறிவிக்க நான் அன்பன் வணக்கம். பெரியாருடைய பிறந்தநாள் விழா, அதை ஒட்டிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தமிழ்மணி அவர்கள் பெரியார் இயக்கத்தில் பணியாற்றினார். பெரியார் இயக்கத்தின் தலைவருக்கு பாதுகாவலராக நீண்ட காலம் அவரோடு பயணித்துக் கொண்டிருந்த ஒரு தோழர். அவர் எங்கிருந்தாலும் பெரியாரிய உணர்வு என்பது அவரோடு ஒட்டி கொண்டிருக்கும் என்பதை பல செயல்பாடுகளில் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய ஒரு மூத்த தோழர் சொல்லுவார், சுயமரியாதை கரை என்பது வெட்டி சாயம், துணி கிழிஞ்சாதான் உண்டு, அது சாயம் போகாது என்பார். அதை போல செய்கிற அந்த தோழர் இந்த முயற்சியும் செய்திருக்கிறார். பெரியாருக்கு பிறந்த நாள் விழா. ஆனால் இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான், கடவுளை நம்புவர்கள் தான், விரும்புவர்கள் தான். பெரியார் காலத்தில் இன்னொரு தலைவர் இருந்தார். அவர் மிகப்பெரிய பதவியெல்லாம் இருந்தவர். இந்த நாட்டுக்கு குடியரசுத் தலைவரை போன்ற கவர்னர் ஜெனரலா இருந்தவர். அப்புறம் கவர்னரா இருந்தாரு. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆனாரு. பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நிற்கிறது செத்து போயிட்டார். ராஜாஜி என்று ஒருவர். அவர் பல பதவிகளை அனுபவித்திருந்தாலும், அவரை பாராட்டுவதற்கு ஏராளமான பத்திரிகைகள் இருந்தாலும், அவரை பற்றி கதாகாரம் செய்வதற்கு ஏராளமான ஆட்கள் இருந்தாலும், செத்த அடுத்த வருஷம் அவரை பற்றி நினைப்பதற்கு ஆள் இல்லை.
ஆனால் அவர் பெரும்பாலான மக்களின் நம்பிக்கையை அவரும் வைத்தார். அவரும் கடவுள் நம்பிக்கையாளர். 90% மக்களுடைய நம்பிக்கைக்கு அவரும் ஆதரவானவர் தான். ஆனால் மக்களுக்கு தெரிந்திருந்தது, ராஜாஜி நம்முடைய கருத்துக்கு ஆதரவாளர், கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர். ஆனால் பெரியார் தான் நம் நலனுக்கு பாதுகாவலர் என்பதை மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் நம் நம்பிக்கைக்கு ஆதரவாளர் தான், ஆனால் நமக்கு நலனுக்கு கேடானவர் என்பதையும் மக்கள் தெரிந்திருந்தார். இந்த ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு. சரி, அப்படிப்பட்ட பெரியார் பல பேருக்கு கோபம் வரும். கடவுளை பற்றி திட்டார். எந்த கடவுளை திட்டார்? அதை பல பேர் எண்ணி பார்ப்பதில்லை. எந்த கடவுள் உன்னை கீழானவன், உனக்கு உரிமை, கல்வி கற்க உரிமை இல்லை, நாற்காலியில் உட்கார்றதுக்கு ஆங்கிலேயன் வந்து சட்டம் போட்டான். 1835 சூத்திரர்கள் நாற்காலியில் உட்கார்ந்து சட்டம் போட்டான். அவன் நம்மூருக்காரன் இல்லை, நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்டவன் இல்லை. அதற்கு முந்தி ஒரு சட்டம் போட்டான். அப்போதான் சத்திரியர் ஒரிஜினல் சத்திரியர், வடநாட்டுக்கு சத்திரியர். தென்னாட்டில் வந்து சத்திரியரும் இல்லை, வைசியரும் இல்லை என்று சாஸ்திரமும் சொல்லுகிறது, உச்ச நீதிமன்றமும் சொல்லிவிட்டது. ரெண்டே ஜாதி தான், பாப்பா சூத்திரன், 2 ஜாதி தான் தென்னாட்டில். அவர்களை தவிர யாரும் சொத்து வாங்க கூடாது என்ற சட்டத்தை மாற்றி யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் என்பதற்கு ஒரு சட்டம் இன்னொரு நாட்டுக்காரன் வந்து இங்க போட்டான். அது வரைக்கும் இந்த கடவுள்கள் நமக்கு அந்த வரத்தை கொடுத்து விடவில்லை. இந்த கடவுள் இல்லைன்னு சொன்னவன் மாட்டுக்கறி திங்கிறவன் தான் அந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தான். அவன் தான் கொண்டு வந்தான். இப்ப மாட்டுக்கறி திங்கிறவனா ஏதோ சமுதாயத்துக்கு எதிரிகளை போல, நம்மை ஒழிக்க வந்தவர்களை போல பேசிக் கொண்டிருக்கிற சூழலில் நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்க சில செய்திகள் இருக்கின்றன. சரி, என்னதாங்க பெரியார் பண்ணிட்டார்? பல பேர் சொல்றாங்க பெரியார் மண்ணா, பெரியாரே மண்ணுங்கிறாங்க. போதை குறைஞ்ச பின்னாலே அப்படிதான் பேசியிருக்காரு இன்னொரு கூட்டத்தில் கூட. அப்படி சொல்லிக் கொண்டு தெரிகிற ஏன் பெரியாரை நாம் பாராட்டுகிறோம்? ஏன் நீங்கள் பாராட்ட வேண்டும்? உங்களுக்கு பெரியார் இயக்கம், நீதி கட்சி, இதனுடைய வரலாறை பற்றி சிலவற்றை பேச வேண்டும். கொஞ்சம் நாமளும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருந்து வந்தது. ஒரு 100 வருஷத்துக்கு முந்திதான் பார்ப்பனலாளர் இயக்கம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு ஆரம்பிக்கிறப்பே அறிக்கையிட்டார் தியாகராயர். ஒண்ணு ரொம்ப அதிகமா சொல்ல, ஒன்னே ஒண்ணு, இந்த தமிழ்நாட்டில் இருந்து, சென்னை மாகாணத்தில் இருந்து அப்போது ஐஏஎஸ் போல ஐசிஎஸ் என்று ஒன்று இருந்தது. அதுல அவன் கொடுத்து 1892 கொடுத்தான். நீங்களும் ஐஏஎஸ் ஐசிஎஸ் ஆகலாம். கட்சி தொடங்குற வரைக்கும் அத்தனை ஆண்டுகளில் 16 பேர் தான் இங்கிருந்து ஐசிஎஸ் ஆயிருந்தான். சென்னை மாகாணத்தில் வந்து 15 பேர் பாப்பான். ஒருத்தர் யாரோ நம்மால் நினைச்சுக்காதீங்க, வேறு மதத்தை சார்ந்த ஒரு ஆளு கூட நம்மில் யாரும் ஐசிஎஸ் ஆக முடியல. 2016ஆம் ஆண்டு 200க்கு 200 வாங்கினவங்க மருத்துவக் கல்லூரியில் லிஸ்ட் போட்டான். 17 பேர் 200க்கு 200 மதிப்பு வாங்கியிருந்தாங்க. அந்த 200க்கு 200 வாங்கினவன்ல 17 பேரில் ஒருத்தன் கூட பாப்பான் இல்லை. 1916ல் ஒருத்தர் கூட நம்மால் இல்லை. 2016ல் 17ல் ஒருத்தன் கூட அவன் இல்லை. இந்த மாற்றம் எப்படி நடந்தது? யாரா மந்திரம் போட்டாங்க? ஏதாவது ஜெயகாலி ஏதாவது சொல்லி வந்ததா? எப்படி வந்தது? இதை செய்ததுதான் சுயமரியாதை இயக்கம், பெரியார் இயக்கம், நீதி கட்சி, திராவிடர் இயக்கம். அதனுடைய மூலவர் தான் பெரியார். பெரியார் பையன் படிக்கல என்று கவலைப்படுவதற்கு எத்தனை பேர் இருந்தார்? பெரியார் கவலைப்பட்டார். நம்மாளுங்க படிக்கல, நம்மால் என்பது ஜாதிக்காரன் இல்ல, பார்ப்பனர் அல்லாத மக்கள், சூத்திர மக்கள், பஞ்சம மக்கள் கல்வி கற்க முடியவில்லை என்பது அவருக்கு கோபம். அந்த கோபத்தை தான் காட்டினார். தெருவில் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அதற்கு தான் கோபப்பட்டார். ஏண்டா கோபப்படாது? ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருந்தார் பெரியார். அப்போது அவர் சொன்னாரு, சாமிய கல்லுன்னு பெரியார் பேசிட்டார். உடனே ஒரு ஐயர் எந்திரிச்சார், நாராயண ஐயங்கார்னு ஒருத்தர். எப்படி சொல்றீங்க கல்லு? என்ன பெரியார் தட்டி எடுத்துட்டு வாங்க போலாம், போய் பார்க்கலாம், தட்டி காட்டுறேன்னாரா.
அதுக்கு நாங்க மந்திர உச்சாரணம் பண்ணிருக்கிறோம். சரி, கள்ள மந்திரம் சொல்லி சாமியாக்க முடியுதில்ல. எங்க தாழ்த்தப்பட்ட சகோதரன் ஒரு மந்திரம் சொல்ல மனுஷன் ஆகட்டும். ஏன்டா அவன் மந்திரம் சொல்ல முடியல? ஏன் உன் சாமி செய்யல? இந்த சாமியைத்தான் பெரியார் கேள்வி கேட்டார். இந்த கடவுள் மீதுதான் கேள்வி வைத்தார். அவர் ஒன்று சொன்னார். அவரு தொடங்கி 2 ஆண்டுகள் கழிச்சு ஒரு கூட்டத்தில் பேசினாரு. இந்த நாட்டில் குளத்தில் நீரெடுக்காதே, தெருவில் நடக்காதே, என்னை தீண்டாதே, இப்படியெல்லாம் கொடுமை இருக்கு. அந்த நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமலையால் எரிக்காமலோ, பூமி பிளவில் அமிழச் செய்யாமலோ இருப்பதை பார்த்த பின்னாலும் கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் அப்படியே கருணை மிக்கவர் என்று நம்புகிறீர்களான்னு கேட்டார். அப்படி ஒரு கடவுள் இருந்தா அவங்க அப்படி வச்சிருக்குமா? எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க தானே, எப்படி வைத்திருக்கும்? இப்படிப்பட்ட கடவுள் மீது கேள்வி எதுதான் தடுத்ததோ அதை பற்றி கேள்வி கேட்டார். கூட்டங்களில் மக்களிடம் அதைத்தான் பேசினார். ஏன் உன்னால படிக்க முடியல? உனக்கு சக்தி இல்லையா? திறமை இல்லையா? நான் சொன்னல 200க்கு 200 வாங்கினவன் யாருன்னு. நம்ம பிள்ளைங்க தான். அதுல ஒருத்தர் எல்லாமே பிசிஎஸ்சி, பிசிஎம் 3 பேர் தான். இஸ்லாமியர்கள், பிற்படுத்தப்பட்டோர், அடுத்தது பட்டியலினத்து மக்கள். இவங்க தான் 200க்கு 200 வாங்கின. எல்லாம் ஒருத்த மட்டும் இருந்தான், திருநெல்வேலி சைவ பிள்ளை. இன்னொருத்தர் இருந்தான், அவன் இஸ்லாமிய தகப்பனுக்கும் கிறிஸ்துவ தாய்க்கும் பிறந்த திராவிடன் என்ற மாணவன். பேரை பார்த்தாவே தெரியும், யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் எங்களுடைய தோழர், பெரியார் இயக்க தோழருடைய மகன். இன்னொன்னு சொல்லணும், தோழர் பேசிய போது நினைத்தேன். அவருடைய மனைவி ஜாக்குலின் என்ற பெயர். பழங்குடி மக்களிடம் போய் அந்த பள்ளியில் பணியாற்றுகிறார். அந்த மக்களை, அந்த குழந்தைகளை படிக்க வைக்க பெரிய முயற்சி எடுத்தார். அதற்காக போன ஆண்டு காமராசர் விருது என்று கல்வி விருது அவருக்குத்தான் அளிக்கப்பட்டது. அந்த ஜாக்குலின் தான் கொடுத்தாங்க. அவர் தான் சொன்னாங்க. இப்ப அண்மையில் நான் திருமண விழாவில் சந்தித்தேன். தோழர், எங்களால் கல்வியிலே அந்த பழங்குடி மக்களை நான் உயர்த்தவே முடியவில்லை. ஒன்று அதிசயம் நிகழ்ந்தது இந்த ஆண்டு. காலை உணவு திட்டம் வந்த பின்னால் பெரிய மாற்றத்தை என்னால் காண முடிந்தது. ஒரு ஆசிரியராக, அக்கறையுள்ள ஆசிரியராக, சமூக அக்கறையோடு ஒதுக்கப்பட்டு எங்கோ கிடக்கிற பழங்குடி மக்களை உயர்த்துகிற எண்ணத்தோடு இருக்கிற ஒரு ஆசிரியருக்கு அது தெரிந்திருக்கிறது. இன்னொரு கூட்டம் அப்படியே இருக்கு, தினமலர்னு ஒரு கூட்டம். அவன் எப்பவுமே இந்த உயரத்துல கழுகு பிறந்தாலும் செத்து போன எளிதான் தெரியுமா. இவனுக்கு கக்கூஸ் மேலதான் ஞாபகம். கக்கூஸ் நிரம்புகிறதுன்னு எழுதுறான். பசங்கள்லாம் சாப்பிட்றான். நம்ம பசங்கள்லாம் போய் காலையில ஒரு சாப்பிட்டு மத்தியானம் சோறு சாப்பிட்டாங்க. எதை போய் பார்த்து எழுதியிருக்கான் பாருங்க பத்திரிகைக்காரன். உலகத்தில் நடக்கிற நடப்பு, அரசியல்லாம் எழுதல. அவனுக்கு ஆத்திரம். இந்த இவனுங்கெல்லாம் படிக்கிறானுங்க, இவனுங்கெல்லாம் முன்னேறானுங்க. நாம தாண்டா, நம்மகிட்ட தாண்டா வரணும். பெட்டிஷன் தான் நம்மகிட்ட வரணும், கணக்கு பார்க்க நம்மகிட்ட வரணும், ஜோசியம் பார்க்க நம்மகிட்ட வரணும், எல்லாருக்கும் எங்கிட்ட தான் வரணும்னு சொல்லி கொண்டு இருந்தவன் எதற்கு நமக்கு பயன்பட்டதில்லை. அவன் ஏதாவது செஞ்சிருக்கானா? இந்த மக்களுக்கு, சமுதாயத்திற்கு ஏதாவது செய்திருக்கிறார்? அந்த கோபம். பாப்பா மேலான பங்கு கொடுக்கலாம் ஒரு கோபம். அவருக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவருக்கு என்ன கோபம் என்றால், இந்த சமுதாயத்திற்கு எதுவும் செய்யாதவன். உங்களுக்கு பழைய காலத்துல ஒரு கேஸ் இருக்குங்க. இந்த பாப்பா மேல பல நிகழ்ச்சிகள். இங்க ஒரு ஐம்பொன் தொழில் செய்பவர்கள் இருப்பார், ஆசாரியர்கள் என்று சொல்லுவார். அந்த சமுதாயத்தில் ஒரு வழக்கு. மார்க்க ஆச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கல்யாணத்துக்கு ஒரு மத்தகால் நட்டார். ஐயர் போய் தகராறு பண்றான். முண்ட பையன் போய் தகராறு பண்றான். எப்படா நீ நட்ட? எனக்கு மந்தான்னு தெரியும், நான் சொல்லி நட்டுட்டேன். கேஸ் கொடுக்குறான் போலீஸ் ஸ்டேஷன். வழக்கு நடக்குது. வழக்கு விசாரணையில ஒரு கேள்வி கேட்கிறார். நாங்கெல்லாம் பிரம்மாவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்ப்போம் சொல்றாங்க. பிரம்மா உலகத்தை படைத்தார், நீ அப்படித்தானே சொல்ற. மனிதனை படைத்தார், உலகில் உள்ள ஜீவன்களை படைத்தார்னு சொல்ற. நீ என்ன படைப்பு தொழில் செய்யற சொல்லு. எதையாவது உற்பத்தி பண்றியா? எதிரியாவது இருக்கியா? நாங்க தான் உற்பத்தி பண்றோம். அது சேர் ஆனாலும் சரி, நகையானாலும் சரி, அல்லது வேறு பொருள் ஆனாலும் சரி, உற்பத்தி பண்றவங்க நாங்க. நீ உற்பத்தியில் ஈடுபடாத நீ எப்படி பிரம்மாவனுடைய பையனாக முடியும், குழந்தையாக முடியும்? ஒரு கேள்வி கேட்டார். ஆங்கிலேயா அவனுக்கு தண்டனை கொடுத்தான். 500 ரூபாய் ஃபைன் கட்டு. எப்ப இல்ல, 1848 ஃபைன் கட்டுறான்ட்டான். 500 ரூபாய் இன்னைக்கு இல்ல, 500 அன்னைக்கு 500 ஃபைன் கட்டு. நீ சும்மா போய் தகராறு பண்ண. அவருக்கு தெரியுது, மந்திரம் தெரியுது, போட்டாரு. இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் நடந்தது. எதையும் செய்யாதவன், சமுதாயத்திற்கு எதையும் செய்யாதவர்கள் மேல இருந்தாங்க.
பெரியாருக்கு என்ன கோபம்? அவனும் வரட்டும். அதாவது விகிதாச்சார ஒதுக்கீடு தருவதற்கு பெரியார் எப்போதும் பேசினார். அவன் மக்கள்கிட்ட வைக்கிறப்ப எல்லாரும் நாங்க 5 விழுக்காடா, சரி 3 விழுக்காடா நீயா எடுத்துக்கோ. 3% இருக்குன்னு 10% கொடுக்குது இப்ப அரசாங்கம். பெரிய தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, என் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனா புதுச்சேரியில பண்றாங்க. இங்கேயாவது 3, அங்க 2 தானா, 2% தான். வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவர் என்றால் 2001க்கு முன்னாலே வந்திருந்தா அவனுக்கு இடஒதுக்கீடு புதுச்சேரியில். பட்டியலினத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் 1980க்கு முன்னால் போயிருந்தா தான் பாண்டிச்சேரி இடஒதுக்கீடு. ஆனா இந்த பாப்பான்களை வெளியூர்ல கூட்டு வந்து ஒரு வீட்டுல வாடகைக்கு வச்சுட்டு இங்கதான் குடியிருக்கான சர்டிபிகேட் கொடுத்தா 10% இடஒதுக்கீடு. இதற்காக எங்கள் இயக்கம் தொடர்ந்து திராவிடர் விடுதலை கழகம் மக்களிடம் பரப்புரை செய்கிறது. அதை எங்களுக்குரிய அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் வாய்ப்பில்லாமல் நினைக்கலாம், எங்களுக்கு கூட தப்பத்த அவனுக்கு ஏன் கொடுக்கிற, இதுதான் கேள்வி. அல்லது நிறுத்து, இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. அந்த அப்படிப்பட்ட பெரியார் இடஒதுக்கீடு என்பது சாதாரணமாக நினைக்காது. அது எப்படி நம்மை உயர்த்தியது என்பதை கொஞ்சம் கருதி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்தி எதிர்ப்பு. அப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பான், ஏன்டா இந்த ஆளு வேண்டாங்கிறான், ஹிந்தி படிச்சா வேலைக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு. அது நம்ம பழைய காங்கிரஸ்காரெல்லாம் சொல்லிட்டே இருப்பான், வேலைக்கு போகலாம். இந்திக்காரெல்லாம் எங்க ஊருக்கு தாண்டா வேலைக்கு வரலாம். இப்போது இங்கு மட்டுமல்ல, மகாராஷ்டிராவில் இந்தி வேண்டாங்கிறான், கர்நாடகாவில் இந்தி வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார், வங்காளத்தில் முடிவு செய்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் தான் விஷயங்கள்லாம் அங்க போயிட்டு இருக்கு. மூல வித்தாக போட்டு வைத்தவர் பெரியார், விதையை விதைத்தவர் பெரியார், விளைந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக அவர் செய்து எல்லாம் பெண்கள் உரிமையை பற்றி தோழர்கள் விரிவாக பேசிவிட்டார். இதையெல்லாம் கேள்வியாக எழுப்பினார். சிந்தித்து பாரு. அவர் என்ன சொன்னாரு? உலகத்துல நீங்க எந்த தலைவரையும் பார்த்திருக்க மாட்டீங்க, கூட்டம் ஆரம்பிக்கிற போது சொல்லுவார், நான் உங்களுக்கு எனக்கு சொந்த அனுபவம், சொந்த சிந்தனை, சொந்த கல்வி எல்லாம் இருக்கு. நான் பார்க்கிறேன், அனுபவத்தை பார்க்கிறேன். இந்த நாடு எப்படி இருந்தால் சரி என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுக்கும் சுதந்திரமான சிந்தனை, சுதந்திரமான அறிவு, சுதந்திரமான அனுபவம் உங்களுக்கும் உண்டு. அதை வைத்து சரிபாருங்கள். சரி என்று விட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா உற்று என்று சொல்லிவிட்டு தான் சொன்னார். மறுக்கும் உரிமையை உங்களுக்கு கொடுத்த பின்னால் நான் உரையாற்றுவதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று சொல்லிதான் பேசுவார். முடிக்கிறதே சொல்லுவார். எந்த தலைவனாக சொல்லுவானா? இந்த தலைவன் தான் சொன்னார், தயவு செய்து என்னை மகான் என்று போடாதீர்கள், எல்லாம் எனக்கு பட்டம் வச்சுக்குவான், அவன் பட்டம் வச்சுக்குவான், ஆளுக்கு ஒரு பட்டம், அது தந்த இதை பண்ணவர்னு வச்சுக்குவான். பெரியார் சொன்னார், என்னை மகான் என்று சொல்லிவிடாது, கேள்வி கேட்காம நான் சொல்றதெல்லாம் நம்பிட்டு போயிடுவான். இதே மாதிரி இன்னொருத்த மகான் சொன்னா அதை நம்பிட்டு போயிடுவான். என்னை அயோக்கியன் என்று சொல்லுங்க, அப்பதான் என்னுடைய வார்த்தையை கூர்மையாக கவனிப்பான். இவன் ஃப்ராடு பையன் வந்திருக்காண்டா, ஏதோ சொல்றான் என்று கூர்மையாக கவனிப்பார்கள். அது அவனை சிந்திக்க வைக்கும். எந்த தலைவனாக சொல்லுவானா? என்னை அயோக்கியன் என்று சொல்லுங்கள் என்று மக்களை பார்த்து சொன்ன தலைவர் பெரியார். அவர் செய்த பணிகள், அவர் நமக்கு ஏற்படுத்திய கேள்வி, எதையும் கேள்வி கேள், ஏன் எதற்கு என்று கேள். சுயமரியாதை என்பது என்ன? உனக்கு அவனுக்குள்ள உரிமை உனக்கு ஏண்டா இல்லை? அவனுக்குள்ள உரிமை பெண் உனக்கே இல்லை. அவன் முதல்ல போட்டா, நீ உழைப்பு போட்டா, அவனுக்குள்ள பங்கு உனக்கே இல்லை. இதுதானே கேள்வி. இந்த கேள்வியை கேளுங்கள் என்று சொன்னவர், அதுதான் சுயமரியாதை என்று சொன்னவர்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் மக்களை விழிப்புணர்வுகள் ஆக்க வேண்டும். நீ அப்புறம் சிந்திச்சுக்கோ. நான் வர்றதெல்லாம் அவர்கிட்ட கேட்டார்கள், நீ என்ன போதனை செய்ய வந்திருக்கிறீர்கள் கேட்டாங்க. நான் ஒன்றும் போதனை செய்ய வரல, நீ சுயமா சிந்தின்னு சொல்ல வந்திருக்கேன் என்று சொன்ன. காலையில் கூட தோழரிடம் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னேன், பெரியாருடைய கருத்துக்கள்லாம் தொகுத்து ஒரு புத்தகத்தை கொண்டு போய் பெரியாரிடம் கொடுத்தார், அறிவின் எல்லை. அதுக்கு வச்சு தலைப்பு. அந்த புத்தகத்தை பெரியார் மகிழ்ச்சி அடைவார் நினைச்சிட்டு போட்டு தர்றான். பெரியாருடைய ஒரு 10 கட்டுரைகளை தொகுத்து புத்தகம் போடுறாங்க. பெரியார் எடுத்து மேஜை மீது அடித்தாரா, அறிவுக்கு எதிரியா இல்லை, எனக்கு தெரியாத நாளைக்கு இன்னொருத்தன் தெரிஞ்சுக்குவான், அவன் புதுசா சொல்லுவான். எப்படி அறிவுக்கு எல்லை கட்டுறீங்க நீங்க? எல்லை இல்லாதது அறிவு, விரிந்து கொண்டே போகும், மாறிக்கொண்டே. ஒரு காலத்தில் நாம் படிச்சிருக்கோம். இப்போ டால்டன் அட்டாமிக் தியரின்னா பல பேர் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. டால்டன் அணுக்கொள்கை, அணு பிரிக்க முடியாதது என்பதுதான் அந்த கொள்கை.
அது ஒரு காலத்தில் பாட புத்தகத்தில் வைத்திருந்த பாடத்தின் ஒரு கொள்கையாக இருந்தது. ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள், பிரிக்க முடியாது என்பதுதான். இப்போ பார்த்துட்டோம்ல, எத்தனையா உடைக்கிறான், பிரிக்கிறான். அறிவியல் வளர்ந்து கொண்டே போகும், அறிவு வளர்ந்து கொண்டே போகும். வளர்ந்தும் அறிவை தட்டி அணை கட்ட தடுக்காதீர்கள், அவ்வளவுதான். அவங்க அடுத்தடுத்து சிந்தனை செய்து கொண்டே இருப்பார். புதிய புதிய சிந்தனைகள் பிறக்கும். அது உங்களை மேம்படுத்தும். எதை நோக்கினா, என்னுடைய கொள்கை என்பது மனித நேயம் தான். என்னுடைய கொள்கை என்னன்னு கேட்டாங்க, மனிதாபிமானம். வளர்ச்சி போக்கில் மனிதாபிமானம். அது வளர்ச்சி நோக்கியும் போய் கொண்டிருக்க, பின்னால போயிடக்கூடாது. இப்போது அப்படித்தான் ஜாதிய சிந்தனை போய் கொண்டிருக்கிறது. மக்களை பார்த்தெல்லாம் கேள்வி கேட்டேன். எல்லாம் புதுசு புதுசா நான் பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு பண்ற அக்கிரமத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பெரியாரோட கேள்வி கேட்டேன், எப்படி உன்னை பெரிய ஜாதிங்கிற, உன்னை என்ன சொல்றான் தெரியுமா பாப்பா? ஏன்னா இன்னொன்னுங்க, இந்த மத தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ மதத்தில் பெற்றோர்களும் அல்லது மத குருக்களும் சொல்லுவார்கள், பைபிளை படி என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்தில் பெற்றோர்களும் சொல்லுவார்கள், மத குருக்களும் சொல்லுவார்கள், குர்ஆனை படி. ஆனா இந்து மத தலைவர்கள் சொன்னார்கள், வேதத்தை படிக்காதே. ஏண்டா அவன்லாம் படிங்கிறான், நீ படிக்காதங்கிற. பெரியார் கேட்டார், பத்திரத்தை எழுதி கையெழுத்து போடு, படிக்காம கையெழுத்து போடுவோம். ஃப்ராடு பையனுக்கும் உனக்கு வித்தியாசம். படிச்சு பார்க்குறோம், எங்களுக்கு ஒத்துட்டா கையெழுத்து, நானும் இந்துன்னு கேட்டுக்கிறோம், இல்லைன்னா இல்லைன்ட்டு போறோம். உன் மதம் எங்களை இழிவுபடுத்துகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார், சூத்ரன் என்று உன்னை சொல்லுகிறானே, பொருள் தெரியுமா என்று கேட்டார். வைப்பாட்டினுடைய பையன் பொருள், அது ஒரு பொருளான நிறைய பொருள் இருக்கு. அதெல்லாம் இப்போ பொருந்தாது. போரில் தோல்வி அடைந்தவன், போரா நடக்குது, போரில் புறமுது காட்டி ஓடியவன், விலைக்கு வாங்கப்பட்டவன், அடிமை வணிகமாக நடந்துட்டு இருக்கு, ஒன்றும் கிடையாது. இந்த பொருள் எல்லாம் நமக்கு பொருந்தாத ஒரே வைப்பாட்டி மகன்கிறான். அதனால என்னை யாராவது கேட்டால், நீ சூத்திரனா இல்லை பறையனா பல்லனான்னு கேட்டால், என்னை தயவுசெய்து பறையன் பல்லன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். எங்க அம்மாவுடைய கற்பாவது பாதுகாப்பு, அவளாவது யோகி மனம்னு சொல்லுவான். ஏன்னா அவனை வைப்பாட்டி மகன் சொல்றானே, அவனுக்கு காரணம் வந்தது, காரணம் இருந்தது. வேலை பறையடித்தான், பறையன் என்று சொல்லியிருப்பான். பள்ளத்தில் குடியிருந்தான், பள்ளன்னு சொல்லியிருப்பான். இப்படிதான் பெரியார் சொல்றாரு. உன்ன வைப்பாட்டி பையன்கிறானே, என்னடா காரணம் சொல்லு. கேள்வி கேட்டியா அவனை, ஏன்டா சொன்ன, என்னடா சாஸ்திரம், சாமி சொல்லிச்சா, எந்த சாமியடா சொல்லு, குடிவெட்டி சுற்றுவான். அவனை கேட்கிறேன், எப்படா சொல்லி வச்சேன்? உன் பிள்ளைங்கள்ல எல்லாமே நம்ம படிச்சவர் தானே, கடவுள் தான் நம்மளை படிச்சார், அப்படிதானே சொல்லிக்கிறான். அது என்ன கொஞ்சம் பேருக்கு அடிமையாகவும் கொஞ்சம் பேரை பெரிய அளவும் வச்சுட்டு என்ன கடவுள் அவன்? எல்லாத்தையும் சமமாத்திரம். பெரியார் சொன்னார், நானும் சொல்லி இருக்கிறேன், இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், பட்டியலின மக்களுக்கு கொடுங்கள், பழங்குடி மக்களுக்கு கொடுங்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுங்கள். அது என்னன்னா, எப்படி ஒரு தாய் வலுகுன்றிய அல்லது நலிந்து போன தன் பிள்ளைகளுக்கு போஷாக்கான உணவுகளை, அப்படித்தான் பெரியார் சொன்னார், எப்படி ஒரு தாய் இழைச்சி போன குழந்தைக்கு டானி கொடுப்பா, ஈரலா வாங்கிட்டு வந்து கொடுப்பா, ஏதாவது கொடுப்பான்ல, அதை போல் நலிந்து போன பிரிவுக்கு உரிமைகளை பேசுகிறேன். இது ஒன்றும் ஒருத்தர் பிரிச்சு வைக்கிறதுக்காக நான் பேசல, ஒருத்தரை ஒதுக்கிவிட்டு ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்காக நான் பேசிய சொல்லல. நலிந்து போன குழந்தைக்கு எப்படி தாய் சத்தான உணவுகளை தருகிறாள், அதுபோல என் நலிந்து போன பிரிவினருக்கு நான் உரிமைகளை பேசுகிறேன். இதை பேசினவர் தான் பெரியார். இந்த பெரியாரை தான் சொல்லுகிறார்கள். இவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்க, முதல்ல உங்க யோசிடா, சிந்திடா, படிடான்னு சொல்றதே பெரிய விஷயம். கல்வி 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 என்பதை தொடர்ந்து பேசியவர் பெரியார். அவர் சொல்லுவாரு, உங்க வீட்டுல 4 குழந்தைங்க வச்சுக்கோ, 2 பையன் 2 பொண்ணுன்னா, பொண்ணுங்களை படிக்க, பையனை படிக்க வைக்க என்பது தனி ஒருவனை அறிவாளி ஆக்கும். பெண் படித்தால் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அறிவாளிகளாக மாற்றுவாங்க எதிர்காலத்தில். அதுதான் சிறப்பு. ஆண்கள் படிச்சானா அவன் தான் படிச்சுட்டு அவன் போயிடுவான், அதுக்கு மேல பிள்ளைங்களுக்கு சொல்லி தரவா போறான், அம்மாளுக்கு தெரியா டியூஷன். அப்படி பேசினாலாவது குழந்தை தான் அம்மா குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தரனா அம்மா தான். அம்மாவுக்கு தெரியல என்ன படிக்க வைப்பாங்க, அப்பா படிச்சதெல்லாம் போயிடும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. இதைத்தான் பெரியார் சொன்னார், உங்களுக்கு இருக்கிற குழந்தைகள்ல பெண் குழந்தையை முதலில் படிக்கவே. அப்புறம் சொன்னார்ல, அந்த கோலம் நோண்டி இதெல்லாம் சொல்லித்தராத, குழந்தைகளுக்கு குத்துச்சண்டை பழகி கொடுங்கன்னு சொன்னார். ஏன் பயந்துட்டே இருக்கணும் வாழ்க்கையில? எதையும் சந்திக்கிற துணிச்சல் வரும், அதுதான் வேணுமே தவிர
குழந்தைகளுக்கு கோடை போடுறதெல்லாம் சொல்லித்தர வேலையே விட்டுருங்க. நம்மளால கோடை போட்டியெல்லாம் ஒன்று நடத்தும், பெண்களுக்கு அதுதான் போட்டியா என்ன? இப்போது வந்து விட்டாங்க, பக்கத்தில் பெரிய ஓட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. பல உணவுகளை காரணம் சொல்லி ஒதுக்கலாம். நான் பல இடங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போது உசைன் போல்ட் பற்றி கூட செய்தி வந்தது பக்கமாக. நேற்று அவர் உடலும் கெட்டு இருக்கிறார், பெரிய ஓட்டக்காரனாக இருந்தார். அவர் வந்து வெற்றி பெற்ற பின்னால் சொன்னார், நான் வெற்றி பெறவே முடியவில்லை. என்னுடைய பயிற்சியாளர் எனக்கு சொன்னார், நீ தொடர்ந்து மாட்டுக்கறி சாப்பிடு, நீ வெற்றி அடைவாய் என்று சொன்னார். நான் வெற்றி அடைந்தேன்னு சொன்னால் பேட்டியில் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டக்காரனுக்கு தெரியுது, பயிற்சியாளருக்கு தெரியுது, இங்கே இருக்கிற ஓட்டைங்களுக்கு தெரியலையே என்பதுதான் நமக்கு. அது என்ன உணவு? அது பெரியார் கேள்வி கேட்டார், காங்கிரஸ்காரன் கேள்வி கேட்டார், மாட்டுக்கறி சாப்பிடுறதுன்னு சொல்ற வேடிக்கையா அவர் கேட்டார். மாட்டுக்கறி சாப்பிட்றோம், சரி மாட்டுக்கறி சாப்பிட்றோம் தப்பு, நீ என்ன கறி சாப்பிட்ற? கோழிக்கறி சாப்பிட்ற. சரி, கோழி என்ன திங்குது? புழுத்ததை, மலத்தை, சளியை, அழுகியதை திங்கிற கோழி திங்கிற நீ பெரிய ஜாதி. தவிடு, புண்ணாக்கு, புல்லு அதை சாப்பிட்ற மாடு சாப்பிட்ற எப்படா சின்ன ஜாதி ஆனான்னு கேட்டார். எப்படி சின்ன ஜாதி ஆனா? நீ தானா சின்ன ஜாதி, அதை திங்கிறதெல்லாம் தின்னுட்டு நீ வந்து பெரிய ஜாதின்னு சொல்ற. இப்படிப்பட்ட கேள்விகளை வைத்து அவர்களை அவமானப்படுத்தவில்லை, சிந்திக்க வைத்தார் பெரியார். நீ சொல்லாத ஏதாவது காரணம், அழுக்கான காரணங்களை சொல்லிக்கொண்டு, பொருந்தாத காரணங்களை சொல்லிக்கொண்டு, சொத்தையான காரணங்களை சொல்லிக்கொண்டு இன்னும் ஜாதி வேற்றுமையை பார்க்காதீர்கள், அதுதான் கேட்கும். அதைத்தான் பெரியார் சொன்னார். அந்த பெரியாருக்கு தான் பிறந்த நாள் என்பது. நமக்கு பொங்கல் விழா வைப்போம், எதுக்கு வைக்கிறோம்? நம்ம செய்ப்போம், ஜாலியா இருக்கலான்றதுக்கு சொல்லுவோம், லீவு கிடைச்சது. அப்படி இல்லை, நன்றி திருவிழாவாக வைத்துக் கொண்டிருக்கிறார். சூரியனுக்கு நன்றி சொல்லு, மாட்டுக்கு நன்றி சொல்லு, உன்னுடைய உழைப்புக்கு, உன்னுடைய விவசாயத்திற்கு எதெல்லாம் வந்து உதவி செய்ததோ அதற்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற விழா அது, அவ்வளவுதான். அதே போலத்தான் பெரியாரின் பிறந்த நாள் என்பது நாம் நன்றி தெரிவிக்கிற நாள். நம்மை சிந்திக்க வைத்த, ஏன் தமிழ்நாட்டில் இத்தனை நாடு இருக்குல்ல, இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கின்றன, பல நாடுகள் இருக்கின்றன. அதுவும் இந்த ஒன்றிய அரசு கொடுக்கிற அந்த நிதி கொடுக்கறதுல நமக்கு ஏராளமான பாதகங்கள் செய்யப்படுகின்றன. நமக்கு 1 ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேசம் நமக்கு 3 ரூபா கொடுக்குறாங்க. அண்மையில் கூட பிடிஆர் பழனிவேல்ராஜன் எழுதிய பெரிய கட்டுரை, இந்தியா முழுக்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை எழுதியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நீ 3 ரூபா கொடுக்குற சரி, இப்போ அதை உயர்த்தி விட்டாய், 5ஆக உயர்த்தி இருக்கிற. இப்போ நீ எப்போது ஆடிட்டிங் உண்டு இல்லை, எப்பவுமே எல்லாத்துக்கும் கணக்கு பார்ப்போம்ல, நீ இவ்வளவு பணம் கொடுத்து ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுவான்னு கணக்கு பார்த்தியா? வேல்யூவேட் பண்ணிருக்கியான்னு எழுதுறாரு. கணக்கு பார்த்தியா? ஏன்டா நீ மறுத்து போனாலும் அவன் உயர்ந்துகிட்டே இருக்கு கல்வியில, நீ வந்து பணம் கொடுத்துட்டே இருந்தாலும் கீழே போயிட்டே இருக்கான். அதை பற்றி ஆய்வு செய்யாமல் தொடர்ந்து கொடுப்பதற்கு என்ன நியாயம் என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். அது இப்போ வட இந்தியாவில் விவாத பொருளே அதுதான். கல்வியாளர்கள் அதை பற்றி விவாதிக்கிறார்கள். ஏன் இங்க தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்கான்? கல்லூரியில் போய் சேர்பவர்கள் எண்ணிக்கை வந்து இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அரசு, ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இது முடிஞ்சது. ஆனாலும் அந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுச்சுன்னா, கொள்கை 2035 இந்த நாட்டில் உயர்கல்விக்கு, அதாவது மேல்நிலை கல்வியை முடித்துவிட்டு கல்லூரிக்கு போகிற எண்ணிக்கை 50 விழுக்காடாக உயர்த்த போகிறோம். இதுதான் அவனுக்கு. நீ ஏன்டா 35க்கு போற? நாங்களா 20லயே வந்துட்டோம்டா. நீ என்ன எங்களுக்கு போய் திட்டம் கொடுத்துட்டு இருக்கிற? எங்ககிட்ட திட்டத்தை நீ வாங்கிட்டு போ. இங்க என்ன பண்ற தமிழ்நாட்டில் தெரிந்து உலகத்தில் உள்ளவரெல்லாம் சொல்றான் 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும் என்பதுதான் WHO என்று சொல்லுகிற உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் 236 பேருக்கு ஒரு மருத்துவர், 236 பேருக்கு ஒரு மருத்துவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஏன் அவங்ககிட்ட இல்லை? என்னாச்சு? ஏன் உன்னால் செய்ய முடியவில்லை? இது எல்லாம் காரணம். இதை பற்றி பேசியதும் தொடர்ந்து மக்களிடம் பரப்புரை செய்து மக்கள் வந்து அரசின் திட்டத்தை கேட்பதற்கு தயாரானவர்களாக, வேண்டி கேட்கிற, உரிமை கேட்கிற மக்களாக மாற்றியதும், அதை அரசுகள் முன் வந்து செய்ததும் சேர்த்துத்தான் இந்த முன்னேற்றம். அதற்கு காரணமாக இருந்த பெரியாரை இன்று நாம் எண்ணி பார்க்கிறோம். அவர் பணியை பாராட்டுகிறோம், அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதே வேளையில் அந்த பெரியாரிய பணிகளை முன்னெடுத்து செல்பவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயக்கத்தில் சேர முடியும், சேர வாருங்கள் என்று சொல்லவில்லை. வாய்ப்புறது வரலாம். அது எங்கள் இயக்கம் என்றும் சொல்லவில்லை. பெரியார் இயக்கங்களுக்கு நீங்கள் செல்லலாம்.
அல்லது அவர் முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு உங்கள் ஆதரவை தரலாம், அல்லது அந்த கோரிக்கையின் நியாயங்களை மற்றவர்கள் எடுத்து பேசலாம். ஏதேனும் ஒரு வகையில் பெரியார் இயக்கத்திற்கு உங்கள் பங்களிப்பு இருக்கட்டும். அதுவே பெரியாரின் பிறந்த நாளில் உங்களிடம் நான் வைக்கிற வேண்டுகோள். நன்றி.